வெல்கம் டு Ultramind. இந்த வீடியோவில் புதுசாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஒரு பிகினருக்கும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கும் யூஸ் ஆகிற சின்ன சின்ன சென்டென்ஸை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு இன்னொரு ஃப்ரெண்டோட நம்பரை நம்மக்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா, சப்போஸ் நம்மக்கிட்ட அவங்க நம்பர் இல்லை அப்படிங்கிறப்ப சொல்லுவோம் இல்லையா, ஏன் அவன் நம்பர் என்கிட்ட இல்லை, நீ வேறு யார்கிட்டயாவது கேளு அப்படிம்போம். அப்படி இல்லைன்னா நமக்கே இப்போ வேறு யாரோடாச்சும் நம்பர் வேணும் அப்படிங்கிறப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்போம் இல்லையா, அவன் நம்பர் என்கிட்ட இல்லை, உங்ககிட்ட இருந்தால் கொஞ்சம் கொடு அப்படின்லாம். இந்த அவன் ஃபோன் நம்பர் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறத ஐ டோன்ட் ஹாவ் ஹிஸ் ஃபோன் நம்பர், ஐ டோன்ட் ஹாவ் ஹிஸ் ஃபோன் நம்பர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ ஒருத்தவங்களை பார்க்க போயிருப்போம், இல்லை உங்களுக்கு கால் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அவங்க இல்லை அப்படிங்கிறப்ப கேட்போம் இல்லையா, அவன் தூங்கிட்டு இருக்கானா, அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்லாம். இந்த அவன் தூங்கிட்டு இருக்கானா அப்படிங்கிறத இஸ் ஹீ ஸ்லீப்பிங், இஸ் ஹீ ஸ்லீப்பிங்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சாதாரணமாக சண்டை அப்படின்னாலே ஒரு கோவத்தில் சொல்லுவோம் இல்லையா, எனக்கு இனிமேல் மெசேஜ் பண்ணாதான் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படிம்போம். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஓக்கா வெளில இருக்கோம் அப்படிங்கிறப்ப கூட சொல்லுவோம்ல, எனக்கு மெசேஜ் பண்ணாதான் நான் வெளில இருக்கேன் அப்படின்லாம். இந்த எனக்கு மெசேஜ் பண்ணாத அப்படிங்கிறத டோன்ட் டெக்ஸ்ட் மீ, டோன்ட் டெக்ஸ்ட் மீன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ புதுசாக ஒரு இடத்துக்கு போயிருக்கோம் அப்படின்னா, அங்கே வந்துட்டு நமக்கு ஒழுங்காக அட்ரஸ் தெரியல அப்படிங்கிறப்ப பக்கத்தில் விசாரிப்போம் இல்லையா, இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போகிறது, இல்லை ரயில்வே ஸ்டேஷனுக்கு எப்படி போகிறது அப்படின்லாம். இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போகிறது அப்படிங்கிறத ஹவு கேன் ஐ கோ டு த பஸ் ஸ்டாண்ட், ஹவு கேன் ஐ கோ டு த பஸ் ஸ்டாண்ட்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கோ உடம்பு சரியில்லை அப்படின்னா, அப்போ வந்துட்டு கேட்போம்ல, நல்லா சாப்பிட்டியா, மாத்திரையெல்லாம் கரெக்டாக போட்டியா அப்படின்லாம். இந்த மாத்திரை போட்டியா அப்படிங்கிறத டிட் யூ டேக் மெடிசின், டிட் யூ டேக் மெடிசின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு நல்லா நார்மலாக தான் இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி ரூடாக நடந்துக்கிறாங்க, இல்லை வந்துட்டு எதுக்கு இருந்தாலும் டென்ஷன் ஆகுறாங்க அப்படின்னா, அப்போ வந்துட்டு கேட்போம் இல்லையா, உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி நடந்துக்கிற அப்படின்லாம். இந்த ஏன் இப்படி நடந்துக்கிற அப்படிங்கிறத why are you behaving like this, why are you behaving like thisன்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ வீட்லையோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு எங்கேயாச்சும் வெளில போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்கன்னா, அப்போ வந்துட்டு கேட்போம்ல, படத்துக்கு போகலாமா அப்படின்னு. இந்த படத்துக்கு போகலாமா அப்படிங்கிறத shall we go for a movie, shall we go for a movieன்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இந்த சின்ன பசங்களாம் வந்துட்டு யாராவது ஒருத்தவங்களை பார்த்தா பயப்படும் இல்லையா, அப்போ வந்துட்டு கேட்போம்ல, ஏன் என்னை பார்த்து பயப்படுற, நான் உன்னை என்ன பண்ணேன் அப்படின்லாம். இந்த ஏன் என்னை பார்த்து பயப்படுற அப்படிங்கிறத why are you scared of me, why are you scared of meன்னு கேட்கலாம். லாஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நமக்கு கோல்டாக இருக்குது இல்லை ஃபீவராக இருக்குது அப்படின்னா, சில நேரம் வந்துட்டு சாப்பாட்டில் எந்த டேஸ்ட்டும் தெரியாது, எந்த ஸ்மெல்லும் தெரியாமல் இருக்கும் இல்லையா, அப்போ வந்துட்டு சொல்லுவோம்ல, எனக்கு வாசமும் தெரியல டேஸ்ட்டும் தெரியலை அப்படின்னு. இந்த எனக்கு வாசமும் தெரியலை டேஸ்ட்டும் தெரியலை அப்படிங்கிறத ஐ ஹாவ் லாஸ்ட் மை ஸ்மெல் அண்ட் டேஸ்ட், ஐ ஹாவ் லாஸ்ட் மை ஸ்மெல் அண்ட் டேஸ்ட்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.